படுத்துட்டான். ஆனா நித்திரையிலே கர்த்தர் தன்னோடு கூட இடைப்பட்டு அந்த சம்பவத்தை உணர்ந்து நித்திரை தெளிந்த பின்பு இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்தார். ஹல்லேலூயா. தனிமையான உணர்வோடு கூட தனிமையான அனுபவத்தோடு கூட இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுகிற நாட்களில் நீ வந்திருக்கிறாய். நிச்சயமாகவே நீ சொல்லுவாய், நான் தனிமையா இல்ல, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு சொன்னான், ஹல்லேலூயா, மெய்யாகவே இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி தோற்றம் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் என்னை இந்த இடத்துக்கு என்ன செய்வாரு, திரும்பி வரப்போவாருன்னு அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வீடு, ஹல்லேலூயா, கர்த்தர் இருக்கிற இடம். தோற்றம் படுக்க இடம் இல்லையான்னு சொல்லி அநாதையா பாரதேசியா போல அவன் படுக்கணும்னு நினைச்ச இடத்துல தன்னோடு இடைப்பட்ட ஒரு தெய்வத்தை கண்டு ஹல்லேலூயா பெத்தேல் என்று அவன் பேரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருந்தாலும் கர்த்தர் உங்களை தனிமையா விட மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை தனிமையா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு, தனிமையா அங்கங்க கொண்டு போறாரு. எதை குறித்தும் நீ கலங்காதே. இஃப் தேர் இஸ் a detachment, there is a better attachment. ஹல்லேலூயா. தோற்றம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாயிலும் சில பிரிவுகள் இருக்குமானால் நீ கலங்காதே. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிற உன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தனிமையா இருப்பதல்ல. ஹல்லேலூயா. நீ ஒருபோதும் தனிமையா இருப்பதல்ல. ஹல்லேலூயா. உனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாயும் இறங்குகிறவர்களாயும் இருக்கிறார்கள். உனக்கு உதவி செய்யக்கூடிய கண்மலையாய் அவர் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தோற்றம் சிலர் பாத்தீங்கன்னா நல்ல பைபிள் படிப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க. தோத்திரம் யாராவது சொந்த பந்தங்கள் ஏதாவது சொல்லினா ஓடு ஒப்பாரு வச்சாரு, ஏன் ஆண்டவரே இப்படி அப்படின்னு. உன்னை கர்த்தரை அழைச்சது சொந்த பந்தத்தோட கும்மால் அடிக்கிறதுக்காக இல்ல. ஹல்லேலூயா. தோத்திரம் சிலரெல்லாம் ஆண்டவர் பிரிச்சு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தோத்திரம் நம்ம தான் போய் இணைச்சுக்கிற, ஐயோ மாமே, ஐயோ மச்சே, போடுவார் 2 அடி. நீ உள்ள போய் சேர அடி விடும். ஹல்லேலூயா. தோத்துரும். ஆமா, நீ போய் ஒட்டுன, ஹல்லேலூயா, ஒட்ட உனக்கு அடிதான் விடும். ஹல்லேலூயா. தோத்துரும். கர்த்தர் உன்னை வேறு பிரிச்சு கொண்டு வந்தாருன்னா கர்த்தர் காண்பிக்கிற வழியை பார்த்து நீ போய் கொண்டேரு. உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர், உன்னை உயர்த்துகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. எனக்கு சொந்தம் வேணும், எனக்கு பந்தம் வேணும், போட்டு அடி விடும். ஹல்லேலூயா. தோத்திரம். சொந்த வேணும், பந்த வேணும், எனக்கு நல்ல தீப்பந்தமா உழும் மண்டையில. ஹல்லேலூயா. தோத்திரம். ஐயோ ஏறிதுன்னா உழும். தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு தேவ ஆண்டவர் யாக்கோபு அங்கே வச்சிருந்திருக்கலாமே, ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அங்கே வச்சு அவனை ஆசீர்வதிச்சிருக்கலாமே. God has different plans in your life. நீ எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல. ஹல்லேலூயா. சொந்தத்தெல்லாம் விடக்கூடாது, பந்தத்தெல்லாம் விடக்கூடாது, அவங்களுக்கு ஆதாயப்படுத்தணும். கிளிப்ப. கர்த்தருடைய திட்டத்துக்கு உன் வாழ்க்கை ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. பண்ணு எஜமானனே, கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பாடுறது. எங்கே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உங்க சித்தத்தை, ஐயோ என்ன பொய் தோத்திரம். பாட்டு பாடுது உங்க சித்தத்தை தான் அப்படின்னு. ஆனா மாமனை விட மாட்டாங்க, மச்சனை விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. சொந்த பந்தத்துல ஒரா விட மாட்டாங்க. அப்ப அவங்களையும் சேர்த்து உனக்கு என்ன கவலை? ஆண்டு வெளில வந்துரு. நீ இடத்துக்கு வம்படிக்க அவங்களை இழுத்துட்டு போற, உன்னை இழுத்து பாதாளத்துல போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருடைய கதை அப்படித்தான். தோத்திரம். வேணும்னு போய் படுபாளாத்தலத்துல இருந்துட்டு மீள முடியாம தவிக்கிறாங்க. முதல்ல கர்த்தர் உங்களை வெளியே வர சொன்ன வெளியே வாங்க. அதை உங்களை உயர்த்தி கர்த்தர் கனப்படுத்துவார். அப்புறம் ஆண்டவர் பாருங்க, he'll bring back every blessing. ஆண்டவரே எல்லாரையும் அப்படி வெறுத்து தூக்கி போய் எங்கேயோ போய் அப்படிலாம் உறவுகளை மறுதளிக்கிறவரும் வெறுக்கிறவரும் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அது ஒரு நோக்கத்தோடு சில வேளைகளிலே சில ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு, சில நன்மைகளை நாம் பெறுவதற்கு சில டிட்டாச்மெண்ட் தேவைதான். ஹல்லேலூயா. தோத்திரம். அப்போதான் சில பெட்டர் அட்டாச்மெண்ட்குள்ள நம்ம போக முடியும். ஹல்லேலூயா. தோத்திரம். எல்லாம் வேணும்னு சுத்தி திரிஞ்சிங்க, அது உங்களுக்கு வேதனையில தான் முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தனிமையான உறவோடு கூட இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீ தனிமைப்படுத்தப்பட்டவன் அல்ல, நீ தனிமைப்படுத்தப்பட்டவனும் அல்ல. ஹல்லேலூயா. தோத்திரம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்துவதற்காக ஒருவேளை சில தனிமையான ஹல்லேலூயா பிரிவுகளை கர்த்தர் கொடுக்கலாம்.
ஆனால் அது நிரந்தரம் அல்ல. உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்துகிறவர் உன் ஆண்டவராகிய கர்த்தர். யோசேப்பு ஆண்டவர் அப்படிதான் பிரிச்சு கொண்டு வந்தாரு. ஆனா அவனை கொண்டு போய் உயர்த்தி மேல வச்சாரு. ஹல்லேலூயா. நான் போக மாட்டேன் அப்படின்னு அழுது பிறண்டுண்டா அவன் எகிப்தின் 2வது ஸ்தானத்துல வந்திருக்க முடியுமா? முடியாது தேவ ஜனமே. ஹல்லேலூயா. யாக்கோபு நான் போக மாட்டேன், அம்மா நான் இங்கதான் இருப்பேன். சில பிள்ளைங்க அடம் பிடிக்கும் போக மாட்டேன்னு தோத்துரும். அந்த மாதிரி இவன் அடம் பிடிச்சு உள்ள உட்கார்ந்தா அவன் கதி என்ன இருக்கும்? ஏசா பொழந்திருப்பான் 2. ஹல்லேலூயா. தோத்துரும். 2 பொழந்து சமைச்சு அவங்க அப்பனுக்கே கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கறியும் சேர்த்து தின்னு தோத்துரும். ஆனா ஹல்லேலூயா அவன் போக வேண்டிய ஒரு சூழலை வந்து விட்டது. தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது அது நமக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களோடு கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. தோத்திரம். தனிமையான எண்ணங்களோடு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஒரு ஃபீலிங்கோடு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவார். God who loves you is with you. உங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் தலைகளை சாத்தி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி. ஹல்லேலூயா. You are not alone. You are not lonely. Hallelujah. தனிமை என்ற உறவு ஹல்லேலூயா ஒரு நினைவு உன்னை வாட்டுகிறதா? இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுகிறார். யாக்கோபு தனிமையாக அவன் தன் பிரயாணத்தை அவன் கடந்த போது ஹல்லேலூயா கர்த்தர் அவனை குறுக்கிட்டு, மகனே நீ தனியா இல்ல, ஹல்லேலூயா நான் உன்னோடு இருக்கிறேன், ஹல்லேலூயா ஒரு புதிய உறவு உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வானம் திறக்கப்பட்டது. வானத்தின் வாசல் என்று சொன்னான். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. ஒரு ஏணி வைக்கப்பட்டதை கண்டான். தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் அவன் கண்டான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா மேல டாப்ல கர்த்தர் நின்று கொண்டிருக்கிற ஒரு அற்புத காட்சி அவன் கண்டான். ஹல்லேலூயா. எவ்வளவாய் உங்களை நேசிக்கிற கர்த்தர். தேவ ஜனமே, உங்களை எவ்வளவாய் நேசிக்கிற கர்த்தர். நீ ஒருபோதும் தனிமையா இருக்கல. ஹல்லேலூயா. தனிமை என்ற ஹல்லேலூயா ஒரு உணர்வுக்கு ஹல்லேலூயா பிசாசு உன்னை கொண்டு வர நினைச்சா இடம் கொடுக்காத. ஹல்லேலூயா. You are not alone. Of course நீ நேசித்தவர்கள் உன்னை விட்டு கடந்து போயிருக்கலாம். நீ நினைத்த ஆதரவுகள் உன்னை விட்டு வெளியே போயிருக்கலாம். தனிமைப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்மைதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உனக்கு நேராக வருகிறது. You are not alone. Hallelujah. I am with you. Hallelujah. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.